காலையிலே இன்னைக்கு என்ன ரீல்ஸ் போட்டிருக்காங்க? ஃபேஸ்புக் வரப்போம். எங்க இருக்க? என்னப்பா? எனக்கு தண்ணி எடுத்துட்டு வா. அப்படியே போன் சார்ஜ் சொன்னாரு. இவரு வேற நான் எப்ப கேம் விளையாடுறோமோ அப்பெல்லாம் வந்து மூஞ்சிட்டு இருக்காரு. அந்த அப்பா எப்ப பார்த்தாலும் போன் கைமாவே இருக்காரு. பாரு இதுதான் வேலை வாங்குவாங்க. சரினே. இந்த காலத்துக்காக உன் கிருபைக்காக என் ஃபேமிலியும் என்னையும் உன் காலத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்பா எல்லாத்திலும் நன்றி அப்பா. ஏன்பா நீங்க பைபிள் படிச்சு ப்ரே பண்ண சொல்றீங்க? நாம் தேவன் உயிர் உள்ளவர் அப்பா. நம்மளுக்காக வாழ்க்கை கொடுத்த தேவனுக்கு நம்ம எப்போதும் நன்றி சொல்லணும். அப்பா இன்னைக்கு கிளாஸ்ல ராசன்ல பாஸ் பண்ணேன். நீங்க சொன்ன மாதிரியா நான் ஃபர்ஸ்டா வந்துட்டேன். நான் ப்ரே பண்ணிட்டே எழுதினேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம மகிமை பரத்தும். ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும். நம் எல்லாத்துக்கும் சேர்க்கு முன்பாக ப்ரே பண்ணணும். தேவன் காரன் நம்ம மேல எப்போதும் இருக்கணும். எஸ்பா, இன்னைக்கு நம்மளுக்கு நேஷன் பிரேயர் இருக்கு. வாங்க எல்லாரும் சேர்ச்சுக்கு போலாம். எங்க போறீங்க? இவ்வளவு சந்தோஷமா ஹாலிடேஸ்க்கா போறீங்க? ஓ இல்ல ஜெயன், நாங்க சேர்ச்சுக்கு போறோம். சேர்ச்சுக்கு இவ்வளவு சந்தோஷமா போறீங்களா? நாங்க ஆண்டவர் மகத்தை தேட போறோம் ஜெயன். நீயும் கூடவா? இரு, என் அப்பாத்த சொல்லிட்டு வரேன். குடும்பமா சேர்ச்சுக்கு போலாமா? சேர்ச்சா முடியாது. நான் வேலைக்கு போனாதான் இந்த குடும்பத்தை பார்க்க முடியும். நம்ம கிறிஸ்மஸ்க்கு தான் கடைசியா சர்ச்சுக்கு போனோம். சர்ச்சுக்கு போனாலும் சண்டே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. நான் இங்க ஒண்டியா பேசுறேன். ஆர்கஸ் ஃபேமிலி வேற சர்ச்னே இருக்காங்க. சரி, அப்பாவுக்கு லேட் ஆச்சு. எனக்கு பிசினஸ் மீட்டிங் இருக்கு. சாப்பாடு லேப்ல அனுப்புறேன். நன்றி. நீ தான் மூத்த பையன், வீட்டுக்கு பொறுப்பா இரு. சரிங்கப்பா. வேற போரிங்கா இருக்குல்ல, ஜெயன் நம்ம விளையாட்டு கூப்பிடலாம். ஜெடே நீங்க வா, நம்ம 2 பேர் சேர்ந்து விளையாடலாம். மட்டும் அடிபட்டுருச்சே. அப்பா இங்க வாங்க. அப்பா அண்ணனுக்கு வண்டியில ரத்தம் வந்துருச்சு. அண்ணனுக்கு என்ன ஆச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். அப்போ வேலையிலிருந்து எழுச்சியா வரேன். அந்தவரே என் பையனை காப்பாத்துங்க, என்ன மன்னிச்சிருங்க. இந்த பையனை வச்சுன்னா பாருங்க, ரொம்ப ப்ளீடிங் வருது. பதினாயிரம் செக் பண்றேன். தம்பி கட்டிட்டு என்னாச்சு? டாக்டர் செக் பண்ணிருக்காங்க. பயப்படாதீங்க, ப்ரே பண்ணுங்க. பேஷண்ட் அப்பா யாரு? அதான் சாரி சார், தலையில சரியான அடி. உங்க பையனுக்கு பிரெயின்ஸ்ல இன்டர்னல் ப்ளீடிங். இவரை சுகமாக்க இயலாம கூட ஸ்ட்ரோக் பேஷண்ட் மாதிரி தான் இருக்காரு.
பிரைஸ் தி லார்ட். என் பேர் வந்து சஷின் மெத்தியூஸ். லாஸ்ட் மந்த் வந்து ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு திருப்பி வர்றப்ப வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட். ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பிரெயின்ல வந்து இன்ஜுரி, இன்டர்னல் ப்ளீடிங் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ரத்தம் கட்டியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து அதில் கோத்ரூ பண்ணிட்டு இருந்து நிறைய பெயின். அட் த சேம் டைம் வந்துட்டு லைஃப் திருப்பி வருமா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா பிரெயின் இன்ஜுரி இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங் அப்படின்ட்டுன்னு. ஸோ தெரியல என்ன செய்யுது அப்படின்ட்டுன்னு. தென் அப்புறம் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகணும் அந்த வீக் வந்துட்டு 13 வந்து அம்மா சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க பாஸ்டர் ஜானந்தன் சாராவை பார்க்கறதுக்கு. ஸோ வந்திருந்தப்பயே வந்து பாஸ்டர் ஸ்பீச்சிங்லேயே வந்து இந்த ரத்த கசிவுங்களை ஆண்டவர் முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. I speak healing right now. Let your wounds be healed right now. Let internal bleeding stop right now. உள்ளுக்கு இருக்கிற எல்லா ரத்த கசிவு இப்ப நிறுத்தபடியாக ஒரு ரத்தத்தை உருகிற ஆவி இயேசுவின் வல்லமை நாமத்தில் வெளியாகுது. இப்பொழுதே வெளியாகுது. அவங்க இங்க இருக்காங்க, நான் அங்க இருக்கேன். பட் ஆனா எனக்குள்ள அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்ப நிறைய ஒரு வித்தியாசம் என் பாடியில இருந்துச்சு. இந்த நெக்ஸ்ட் டே நான் எந்திரிச்சப்ப எனக்கு வாமிட் அறவே இல்லை, எனக்கு என்னோட தலைவலி அறவே இல்லை. ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து அழகா கூட்டிட்டு வந்தாரு. டாக்டர் வந்து பார்த்துட்டு டாக்டர் சொன்னாங்க, ஓகே நாளைக்கு நான் உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்போ அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வந்துட்டு நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பாஸ்டருக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன், பாஸ்டர் நான் வந்து ஃபுல்லி ரிகவர்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் வரேன் அப்படின்ட்டு. ஸோ டுடே ஐம் ஹியர், நல்ல ஹெல்த்தோட கர்த்தரோட கிருபையில ஒரு மாசம் தாண்டி இன்ன வரைக்கும் ஓகே நல்லா இருக்கேன். இப்போ ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ சேஃபாக ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன் காட் கிரேஸ். தேங்க்யூ. சிங்கக்குட்டிகள் பட்டினி இருக்கும், ஆனால் தேவனை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறையாது. அவர் தீமையும் நன்மையை மாற்றுவார். நம் தேவன் உயிருள்ள தேவன், நம்மை சூழ்நிலை காட்டிலும் மேலானவர். உங்களுக்கு சுகமும் விடுதலையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் மனதை பாய்ந்தே. சுகம் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் மனதை பாய்ந்தே. சத்த குழாய்களில் கண்கள் செல்வார், அமைதியை பாய்ந்ததே. எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் மனதை பாய்ந்தே. இயேசுவின் நாமத்திலே ஒரு சுகம் உண்டாவதாக. என்னை யாரோ தொட்டுட்டாங்க. ஒரு லைட் மாரி இருந்தது என் தலைப்பகுதியிலே, வலி ஸ்டாப் பண்ணிருச்சு.
ஆண்டவர் என்னை சுகமாக்கிட்டாரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. Happy Father's Day.